நான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இந்த 1 மந்தில் பெரிய ரிசல்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் இதுக்கு மேலே எடுத்தாலும் எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் எடுக்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்ட் கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்குமா இல்லையான்னு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்க் பண்ண வேண்டிய விஷயம், இந்த வெயிட் நமக்கு ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, இதை ஏன் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம், இந்த 2 பிளான் உங்களுக்கு தெரிஞ்சதாவே இந்த வெயிட் லாஸை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து பாருங்க, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிட்னஸாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அன்ஹெல்த்தி ஃபுட்டில் இருப்பாங்க, அன்ஹெல்த்தியான பாடி ஷேப்பில் இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்னிங் ஜாப் போகிறவங்க கம்பல்சரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, நைட் டியூட்டி பார்க்குறவங்க கரெக்டாக தூங்க மாட்டாங்க, ஆஃப்டர்நூன் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு கரெக்டாக உங்களுக்கு கேலரி பேசிஸ் இருக்கான்னு தெரியாமல் எடுக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வெயிட் வந்து ஒரே நாளில் நமக்கு கெயின் ஆகாது. ஒரு 10 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸில் தான் மேக்ஸிமம் நமக்கு 10 kg வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதே ப்ராசஸ் தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் மட்டும் நான் 1 மாதத்தில் 10 கிலோ குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய பிக் மிஸ்டேக்னு கூட சொல்லலாம். உங்கள் பாடி எப்படி வெயிட் கெயின் ஆச்சோ சேம் அதை விட 25% தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 1 மந்தில் 1 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 மந்தில் வெறும் 1/2 kg கூட வெயிட் லாஸ் ஆகலாம். இது ஏன் அப்படின்னா உங்கள் பாடியோட மெட்டபாலிக் ரேட் வந்து பொறுத்து தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் பிஃபோர் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வெயிட் கெயின் ப்ராசஸில் இருந்திருப்பீங்க. அந்த ஃபுட்டு சாப்பிட்ற அளவுக்கு மெட்டபாலிசம் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அதனால் அது டைஜஷன் ஆகாமல் உங்கள் கேலரி பேசிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுடைய மெட்டபாலிக் ரேட் ரொம்பவே ஹையாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ணிவிட்டு தேவையில்லாத எல்லாமே நமக்கு டைஜஷன் மூலயமா கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னும் போது பர் மந்த்துக்கு 1 kg குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு 90 டேஸ் வரைக்குமே நீங்கள் இந்த ஹெர்பலைஃப் ஷேக் எடுங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே உங்கள் பாடிக்கு தேவையில்லாத ஒரு அழுக்குகளாக தான் இருந்திருக்கும். ஆனால் இதுவே 90 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஷேக் நீங்கள் குடிக்கும்போது உங்கள் ஃபுல் பாடியோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சத்துருஞ்சியை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வெயிட் கெயின் ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு சத்துருஞ்சி லெவல் ரொம்ப ஹார்டாக இருந்தால் பெனிஃபிட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இது சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்லேருந்து டைஜஷன் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கும், நியூட்ரிஷனை தனியாக பிரித்து எடுக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான செஷன். ஸோ நீங்கள் உங்களுடைய வில்லை அதாவது சத்துருஞ்சியை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே புளித்த உணவுகள், அதாவது குட் பேக்டீரியா இருக்க ஃபுட்டு வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நீங்கள் இது அதிகமாக கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா ஹெர்பலைஃப்பில் சிம்பிளி ப்ரோபயோட்டிக் இருக்குது, அதை நீங்கள் கூட கன்சியூம் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் ஆகவே இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்கள் கோச் சொல்கிற மாதிரி ஒரு 90 டேஸ் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் உங்கள் பாடியோட வெயிட் லாஸை ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வெல்னஸ் கோச் இந்த ப்ராடக்டோட A to Z இன்ஃபர்மேஷனையும் இந்த ப்ராடக்ட்டை எப்படி எடுத்தால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், எப்படி வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஹெல்த்தியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெல்த்தி லைஃப்பை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஹெல்த் இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்ஸ் இல்லைனாலும் மணி பேக் கேரண்டி ஆப்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்கணும் அப்படின்னா ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஐடி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மணி பேக் கேரண்டி ஆப்ஷன் வாங்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஹெல்த்தியான டயட் சார்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி ஹெர்பலைஃப்பில் 90 டேஸ் பிளானை சூஸ் பண்ணுங்கள். ஹெர்பலைஃப் ஃபுல்லாகவே 90 டேஸ் பிளான் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தம்ஸ் அப் கொடுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி டாபிக் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.